தட்டைப்பயிறு புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறேன். தட்டைப்பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வெந்து வருங்க. உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு 6-7 பல் சேர்த்துட்டு கறிவேப்பிலை, தக்காளி, மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வீட்டில் இருக்க மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் போட்டு கத்திரிக்காய் நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் ஊற்றிடுங்க. இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவு புளியும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. புளியும் கரைச்சி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க. இப்போ வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.